ஜூலை 3ஆம் தேதி என்னோட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. முனிப்பாய்ச்சல் உள்ள இடத்த பயன்படுத்தலாமா? அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு விளக்கத்த குடுத்துட்டேன் வாட்ஸ்அப்லயே. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு நபர் கால் பண்றாரு. சார் இந்த மாரி வீடு கட்டுறதுக்காக ஒரு 15 சென்ட் இடம் பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல அலைஞ்சுட்டு இருக்கேன். எப்படியோ ஒரு இடம் கிடைச்சது. அது அட்வான்ஸ் குடுக்கலாம்னு சிச்சுவேஷன் வரும்போது, அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, "இந்த இடம் முனிப்பாய்ச்சல் உள்ள இடம். இங்க நெறைய பேருக்கு இந்த இடம் கைமாறிச்சு. யாரும் இந்த இடத்துக்கு வரல." இந்த மாரி சில பிரச்சனைகள் நெறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அத நம்பவா, வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. ஸோ அத பத்தி ஒரு விளக்கம் குடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாப்ல. இந்த விஷயத்துல பார்க்கும்போது, இவருக்கு மட்டும் இந்த கேள்வி கிடையாது. இது போன்ற நெறைய பேத்துக்கும் இந்த முனிப்பாய்ச்சல் அப்படிங்கிற ஒரு அ பயமோ, இல்ல அத பத்தி ஒரு கேள்விப்பட்டிருந்தா உண்மையா பொய்யாங்கிற ஒரு சந்தேகங்களும் இருந்திருக்கும். ஸோ அந்த சந்தேகத்த நிவர்த்தி பண்றது தான் இந்த வீடியோ. வணக்கம். என்னுடைய பெயர் என் நவநீத். ஸ்ரீ கோதை வாஸ்து அப்படிங்கிற நிறுவனம் நடத்திட்டு வரேன். நான் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டா இருக்கேன். வாஸ்து பயிற்சியும் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து ஒரு இடத்த காட்டி, இந்த இடத்துக்குலாம் போக்கூடாது. இங்க முனியோட பாய்ச்சல் இருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கம் போக்கூடாது. இந்த இடத்துல முனியோட கோவம் இருக்கு. அது நம்ம அந்த பக்கம் போனோம்னா, அதோட கோபம், அது சாபம் நமக்கு வந்துரும். அதனால அந்த பக்கம்லாம் போக்கூடாது அப்டின்ட்டு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருப்போம். சிலர் அத பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. சிலர் அத வந்து முனீஸ்வரனோட கோபம், சாபம் பெற்ற வீடு அப்டின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருப்போம். அந்த வீட்ல இருக்கவங்க யாரும் நீண்ட ஆயுளோட வாழ்ந்ததில்ல அப்டின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருப்போம். உண்மையிலேயே முனிப்பாய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு அமானுஷ்யமான சக்தி தான. அது உண்மையிலே நமக்கு அந்த பாதிப்ப குடுக்குமா? அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் உண்டு. முனிப்பாய்ச்சல். இதுல முனி அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் மரபுல அது ஒரு காவல் தெய்வம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர், நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பரவலா எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா முன்னாடிலாம் அந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு திருடு நடந்தாலும் சரி, ஒரு தப்பு செஞ்சாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி காவல் தெய்வம், எல்லை தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்பசாமி, முனீஸ்வரன், சுடலமாடன் இந்த மாரி ஒரு கோயில்ல போய் தான் சத்தியம் வாங்குவாங்க. அந்த சத்தியம் வாங்கிட்டாங்க அப்டின்னா, அவருக்கு ஒண்ணுமே ஆகல அப்டின்னா, அவர் இந்த தப்பு செய்யல அப்டிங்கிறத நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம, அந்த முனீஸ்வரனா இருக்கட்டும், கருப்பசாமியா இருக்கட்டும், அந்த அந்த காவல் தெய்வங்கள் யாரா இருந்தாலுமே நைட்டு ஊர சுத்தி வேட்டைக்கு வருவாங்க. அவரு ஒரு குறிப்பிட்ட பாதைய பயன்படுத்துவாரு. அந்த பாதையில குறுக்க போக்கூடாது. ஸோ முனி பாய்ஞ்சு வருவாரு. அந்த இடத்துல குறுக்க போனா, அந்த முனியோட கோபத்துக்கும், சாபத்துக்கும் நம்ம வந்து ஆளாயிருவோம். அப்படிங்கிற ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு நம்பிக்கையும் நடைமுறையில இருக்கு. அவ்வளோ ஆக்ரோஷமான தெய்வம் வந்து ஒரு பாதையில போறாரு. அதுக்கிடையில வந்தோம் அப்படின்னா, யாரா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும், கெட்டவனா இருந்தாலும், அந்த அந்த ரூட்ட நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மள வந்து கருணையே இல்லாம அவரோட சாபம் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஸோ முனி பாய்ச்சல் அப்பன்னா, முனி ஒரு செல்லக்கூடிய ஒரு பாதையில நம்ம குறுக்க போய் நின்னோம் அப்டின்னா, அவருடைய கோபம், சாபம் நமக்கு வரும் அப்டிங்கிறது தான் இதோடைய லிட்டரல் புரிதல். ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். உண்மையிலேயே முனி அந்த மாரி நைட் டிராவல் பண்றாரா? அவர் உண்மையிலே நம்மள வந்து இந்த மாரி சாபம், கோபத்துக்கு ஆளாக்குவாரா? அப்டிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்டின்னா, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ ஒரு அழகான ஒரு பெண் இருக்காங்க அப்டின்னா, அவங்கள நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு நிலவு போன்ற முகம் அப்டின்னு சொல்லுவோம். கார் கூந்தல் போன்ற மேகங்கள் அப்டின்னு. ஆனா உண்மையிலேயே கூந்தல் அப்படியா இருக்குது? அப்படி கிடையாது. விஷயம் என்னன்னா, ஒரு கார்மேகத்த பார்க்கும்பொழுதோ, ஒரு நிலவ பார்க்கும்போதோ நான் என்ன உணர்றேனோ, அத புரிய வைக்கிறதுக்காக ஒப்பிட்டு சொல்லக்கூடியது. அது உவமை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுபோல தான். அதுபோல நம்ம முன்னோர்கள் இந்த வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோல தான் முனிப்பாய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு உவமை தான். அந்த இடத்துக்கான தாக்கத்த, அதோட சீரியஸ்னஸ மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முனிப்பாய்ச்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்தோட தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த இடத்துக்கு போனா அதோடைய பாதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ மொழிப்பாய்ச்சல்னா அதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அது தெரு தாக்கத்த தான் சொல்லியிருக்காங்க. அதிகப்படியா நடக்கணும். ஏன்னா ஒரு மனையோ, ஒரு வீடோ எதுவா இருந்தாலும் சரி, அதுல தெரு தாக்கம் வந்து தெரு தாக்கம் எத சொல்றோம் அப்படின்னா, ஒரு மனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மனைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது இது வடக்க பார்த்து இருக்கு, இது தெற்க, இது கிழக்க, இது மேற்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரோடு வந்து செட் ஆகும். சுத்தி நம்ம இடத்துல எங்க வேணாலும் வந்து ரோடு ஸ்ட்ரெய்ட்டா முட்டி திரும்பலாம், இல்ல முட்டலாம். சோ இததான் வந்து தெரு தாக்கம்னு சொல்றாங்க.
இந்த மனையில ஒரு சில இடத்துல அந்த தெரு வந்து ஹிட் ஆகுறதுனால எந்த ஒரு தவறான பலன்களையும் குடுக்கறது இல்ல. ஆனா, ஒரு சில இடத்துல அந்த தெரு தாக்கம் வந்து வரும்பொழுது, மிக பயங்கரமான தாக்கத்த குடுக்கிறத நான் கண்கூடா நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்போ நம்ம மனையிலயோ, நம்ம வீட்லயோ எந்தெந்த திசையில இருந்தெல்லாம் அந்த ரோடு வந்து நமக்கு ஹிட் ஆச்சு அப்டின்னா, அது தெரு குத்து. அதாவது அந்த முனிப்பாச்சுன்னு சொல்லக்கூடிய தெரு குத்து எதுலலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இது ஒரு லேண்டா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. எப்பவும் போல இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, மேற்கு. இப்போ ஒரு ரோடு வந்து இப்ப இந்த இடத்துல வந்து இது 40க்கு 40 வச்சுக்கங்க. சரிங்களா? 40க்கு 40ல ஒரு இடம். அப்போ இது 4 பங்கா பிரிச்சீங்கன்னா 20, 20ஆ பிரிக்கணும். இங்க இது 40, 40 சென்டர் பாயிண்ட் 20. இங்க ஒரு லைன் போட்டுக்கங்க. இங்க இருந்து 40ல சென்டர் பாயிண்ட் 20. ஸோ 4 பங்கா பிரிச்சீங்க அப்டின்னா, இங்க 4 குவாட்ரண்ட் இருக்கும். அதுல இந்த பக்கம் அதாவது கிழக்கு அக்னின்னு சொல்லுவோம். இது அக்னி இந்த குவாட்ரண்ட் வந்து அக்னி மூலை. இந்த அக்னி மூலையில கிழக்கு பகுதியில ரோடு வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா, அது ஃபுல்லாவும் அடிய ஹிட் ஆகலாம். இல்ல ஒரு ஒரு பகுதி கூட ஹிட் ஆகலாம். இந்த இடத்துல எங்க ரோடு வந்து ஹிட் ஆனாலுமே அது தெருக்குத்து. அதே போல தான் இங்க தென்மேற்கு பகுதியில இந்த பகுதியில, இந்த குவாட்ரண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த குவாட்ரண்ட்ல தெற்கு பகுதியில இருந்தாலும் சரி, மேற்கு பகுதியில இருந்தாலும் ரோடு ஹிட் ஆனாலும் சரி, அது வந்து தெருக்குத்து அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இது வாயு மூலை. இந்த வாயு மூலையில வடக்கு இருந்து ஒரு ரோடு ஹிட் ஆகுது அப்படின்னாலுமே, அதுவும் தெரு கூத்து தான். இந்த தெருக்கூத்து இருக்கக்கூடிய வீட்ல எந்த மாரி பாதிப்பு இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரே மாரி பாதிப்பு எல்லார் வீட்லயும் இருக்கிறதில்ல. அந்தந்த தெருக்கூத்துக்கு தகுந்தாற் போல அங்க வந்து பாதிப்புகள் மாறும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்ப அக்னி கிழக்குல வந்து ஒரு தெருக்கூத்து ரோடு வந்து அந்த வீட்லயோ, இல்ல அந்த மனைய ஒரு எம்ப்டி லேண்ட்லயோ ஃபிட் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாரி பாதிப்பு வரும்னா, அங்க திருட்டு பயம், தீராத வயிறு வலி, என்னதான் ஸ்கேன் பண்ணாலும் சரி, என்ன மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிருவாங்க. ஆனா இங்க வலி அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்ப கேன்சர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, கடன் வாங்கி, கடன் குடுத்து அது சார்ந்த விஷயத்துல கோர்ட் கேஸ் அலையிறது. ரவுடிசம், கொலை, கொள்ளை சம்மந்தப்பட்ட இந்த மாரி ஒரு பிரச்சனைய டெய்லியும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய, தொழிலா வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த வீட்ல இருந்து வருவாங்க. இல்ல அந்த மாரி எந்த வேலையும் நாங்க அந்த மாரி எந்த தொழிலும் பார்க்கல. நாங்க ஒரு காமனா ஒரு இலவ கவர்மெண்ட் ஸ்டாஃபா தான் வீட்ல இருக்காங்க அப்டின்னா, அவங்க அந்த மாரி பிரச்சனைகள் வெளிய இருந்து வரும். ஏன்னா இயற்கை எந்த மாரி குறைகளுக்குள்ள ஒரு மலை இருக்கோ, ஒரு இடம் இருக்கோ, அத பேலன்ஸ் பண்ண தான் செய்யும். இந்த இடத்துல இந்த மாரி பிரச்சனை உள்ள நபர்கள் இருக்கணும். அப்ப அந்த வீட்ல இல்ல அப்டின்னா வெளிய இருந்து பிரச்சனை வரும். டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். அதுபோல நைருதி தெற்குல ஒரு ரோடு ஹிட் ஆகுது அப்டின்னா, சகோதரர் மூலமா அவர் தொழில் முடக்கமாகும். அதே தெருக்கூத்து நைருதி மேற்குல இருந்து ஹிட் ஆகுது அப்டின்னா, பார்ட்னர் மூலமா, வாழ்க்கை துணை மூலமா, ஃபிரெண்ட்ஸ் மூலமா அவரோட தொழில் முடக்கமாகும். இத நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நெறைய இருக்கு. அதேபோல நைருதில ஒரு ஹிட் ஆச்சு ஒரு ரோடு வந்து இந்த மாரி ஹிட் ஆகுது அப்டின்னா, அவனுடைய அந்தரங்கள் வெளியே பேசப்படும். பொருளாதாரத்துல மிக கீழ இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் கொடுக்கும். பெரிய லெவல்ல இருந்தாலும் அவங்க ஸ்டேஜ்ல இருந்து ஒரு பெரிய லெவல்ல கீழ இறங்கிருவாங்க. அதே போல வடக்கு வாயுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு தெரு வந்து ஹிட் ஆகுது அப்டின்னா, விபத்துகள் தொடர்ந்து அந்த வீட்ல நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும். கடன் குடுத்துட்டு வாங்க முடியாதது, கடன் வாங்கிட்டு குடுக்க முடியாத பிரச்சனைகள், கால் சார்ந்த பிரச்சனை, இது ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு பாதிப்பா கொடுக்கக்கூடியது. அதனால முனிப்பாய்ச்சல் இருந்தாலே இதான் அப்டிலாம் எனக்கு கிடையாது. இந்த முனிப்பாய்ச்சல்ங்கிறது அதோடைய ஒரு அதிக எவ்வளவு பெரிய தாக்கம் குடுக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தைய முன்னோர் பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த அதோடைய உவமைச்சொல் தான். ஸோ அத நம்ம பிடிக்க வேண்டாம். இந்த இடத்துல தாக்கம் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இதுக்கு என்னுடைய அனுபவத்துல இருந்து ஒரு நிகழ்வ சொன்னா உங்களால ஈஸியா பொருத்தி பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. சார் உங்களுடைய கிளையண்ட் வந்து எனக்கு நம்பர் குடுத்திருந்தார். அவர் என்னோட நண்பர். நம்ம கூட கொஞ்சம் வாஸ்து கரெக்ஷன் பார்க்கணும்னு நெனைக்கிறேங்க சார். அப்படி சொன்னாப்ல. ஏன் எத வச்சு சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல நாங்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில்ல வந்து சாமி ஆடிட்டு ஒருத்தர் வந்து உன் வீட்ல முடி பாய்ச்சல் இருக்கு. நீ அதனால அந்த வீட்ட விட்டு வெளிய போயிரு. இல்ல உன் குடும்பத்தையே அழிச்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க போல. அந்த விஷயம் கேட்டதுலருந்து இவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க போயிட்டாங்க. டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் இதான் காரணம், இதான் காரணம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கிளையன்ட்ட வந்து அவர்ட்ட இந்த கான்டாக்ட் நம்பர் குடுத்து, நீங்க பாருங்க வீட்ல தான் பிரச்சனையா இருக்கும். நீ அத இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க சரியாயிரும்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னோனே, எனக்கு அது மூலமா எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்சல்டிங் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுக்கு போனோனே கார்லருந்து இறங்குறேன். இறங்குனதும் தெளிவா தெரியுது. அவங்க வீட்டோடைய வடக்கு வாயுவியத்துல ஒரு ரோடு வந்து ஹிட் ஆகுது. அது கூடுதலா அந்த ரோடு டைரக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா எங்க போகுதுன்னா,
அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து கோவில். அதாவது ஒரு கருப்பசாமி கோயில். அந்த கருப்பசாமி இருக்காங்க, ஐயனார் இருக்காங்க. இன்னும் ஒரு ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் அந்த கோயில்ல இருக்கு. அந்த பாதை வந்து டைரக்ட்டா எங்களுடைய வடக்கு வாயத்துல இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டாங்க அவங்க. பார்த்தோனே தெரியுது. ஏதோ விபத்து யாருக்காச்சும் இந்த வீட்ல நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, "ஆமா சார். என்னுடைய அப்பாவுக்கு தான் ஆக்சிடென்ட்ல அவர் வந்து இறந்துட்டாரு. இந்த வீடு கட்டிட்டு இருக்கும்போதே அவரு தவறிட்டாப்ல." அப்படின்னு வார்த்தை சொல்றாங்க. சரின்ட்டு நம்ம வேற எப்பவும் பார்க்கும்போது ஈசானியத்துல ஆரம்பிச்சு டோட்டலா வீட ஃபுல்லா அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டா போட்டோம். வேற எந்த தவறுமே இல்ல. அந்த வாயு மூல அந்த தெருக்கு தாக்கம் மட்டும் வீடெல்லாம் ப்ராப்பரா ஸ்கொயரா கட்டியிருக்காங்க. அத பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் கூடுதலா ஒண்ணு கேட்கிறோம். இந்த வீடு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, அந்த குழந்தைகளின்மை சார்ந்த பிரச்சனை குடுக்குமே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆமா சார். இப்போ ஏன்னா கோவில்ல சொல்லி கிட்டத்தட்ட 2, 3 மாசங்கள் இருக்கும். இந்த மாரி நுனி பாய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நாங்க எதுக்கு வர சொன்ன மெயின் காரணம் உங்களுக்கு காட்டுன மெயின் காரணம் என்னன்னா, என்னுடைய அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அதேபோல எனக்கும் குழந்தை இல்ல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்ப இந்த மாரி தொடர்ந்து சார்ந்த விஷயம் நடக்கும்போது தான், இப்போ ஒரு வேளை வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நெனச்சோம். அதனால தான் நான் உங்கள கூப்பிட செஞ்சேன். அப்படின்னு சொன்னோனே, இப்ப இந்த வாய்ப்புல பிரச்சனை தெரிஞ்சுச்சு. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் மேற்கு போய் நெறைய இடம் விட்டு தான் வீடு கட்டியிருந்தாங்க. ஸோ, அதனால மேற்கு சுவர் என்ன பண்ணோம், ஒரு 5 அடிக்கு வீட்டுக்குள்ள எடுத்து கட்ட சொல்லிருந்தோம். ஸோ, அப்ப அந்த தெருத்தாக்கம் வந்து வீட்ல வந்து இருக்காது. அது ஓப்பனா வெளிய போற மாரி தான் அந்த அமைப்பு வச்சிருப்போம். அதாவது சொல்லணும், இது வடக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வடக்கு வாயுமுனை வாயுமுனைங்களா? இந்த இடத்துல ரோடு வந்து ஒரு பகுதி ரோடு இதுல கிட்ட. இந்த வீடு இந்த பக்கத்து இந்த இடத்து வீட்டோட வெளிய ப்ரொஜெக்ட்டா வெளிய தெரிஞ்சிருக்கும். ஸோ, என்ன பண்ணிருக்கு, இந்த காம்பவுண்ட் சுவர ஒரு 5 அடிக்கு உள்ள தூக்கி போட்டுருக்கோம். ஏன்னா, அங்க ஸ்பேஸ் இருந்ததுனால பெரிய வீடு அப்டின்னு ஸ்பேஸ் இருந்ததுனால இந்த காம்பவுண்ட உள்ள எடுத்து போட்டோம். இப்ப என்ன அந்த வியூல இருந்து பார்க்கும்போது இந்த வீடு தெரியாது. அதாவது இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த வீட்டோட காம்பவுண்ட் சுவர் வந்து தெரியாது. அந்த அளவு உள்ளதுலயே போட்டாச்சு. இது போட்டுட்டு கரெக்ட்டா ஒரு 3வது மாசம் கால் வருது. சார் அம்மாவுக்கு வந்து டெஸ்ட்டு கருப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்னு சொன்னாங்க சார். இப்போ என்ன சொல்றாங்க அப்டின்னா, இது மெடிசினால வந்து சரி செஞ்சுக்க முடியும். ஆப்ரேஷன் வேண்டாம் அப்டிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. இது சொல்லி எனக்கு 2 மாசம் இருக்குங்க சார். நான் போய் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். நேரம் கிடைக்கும் சொல்ல முடியல அப்டின்னாரு. சரி ரொம்ப நல்லது அப்டின்னோன, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களோட ஒய்ஃபும் இப்ப கன்சீவா இருக்காங்க அப்டிங்கிற குட் நியூஸும் சொன்னாங்க. எல்லாருக்கும் ஜென்ரலா ஒரு கேள்வி இருக்கும். ஒரு காம்பவுண்ட் சுவர் மாத்தி போட்டதுனால, அ வாழ்க்கையில இவ்ளோ மாற்றங்கள் வருமான்னு கேட்டீங்கன்னா, அது 100% வரதான் செய்யும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நீங்க இது வீடா பார்க்குறீங்க. இது நான் வந்து ஒரு மனமாவும், இது உடலாவும் நான் பார்க்கிறேன். வீட்ல இருக்கக்கூடிய உடல்கள சரி செய்யும்பொழுது, அந்த வீட்ல இருக்கக்கூடிய நபர்களோட உடலும் சரியாகுது, அவங்களுடைய மனமும் சரியாகுறது தான் இதுல கான்செப்ட். ஏன்னா நோய்க்கு அடிப்படையே மனம் தான். அந்த மனம் பஞ்சபூதத்துல மையம் வச்சு தான் இயங்குது. அந்த பஞ்சபூதம் டைரக்ட்டா 5 சென்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அத நம்ம கரெக்ட் பண்ணும்போது, நம்ம மனமும் சரியாகுது. அது நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் சரி, எல்லாமே சரியாகுறத நம்ம ரொம்ப கண்கூடா பார்க்கலாம். ஸோ இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒரு புரிதல குடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ முனிப்பாய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு பேய் கதை இல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அத மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இனிமே யாராவது முனிப்பாய்ச்சல் உள்ள இடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அத பயப்படுறதுக்கு முன்னாடி தெரு தாக்கத்த பத்தி உள்ள புரிதல நீங்க வளர்த்துக்கங்க. வாஸ்துவ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு பயம் குறையும். காரணத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இது போல வாஸ்துவ ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டோட வாழ்வியல் அப்ளை பண்ணி அது தீர்வு கிடைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு வாஸ்து கான்செப்ட்ட நம்ம வந்து கோர்ஸா குடுத்துட்டு இருக்கிறோம். வர 18ஆம் தேதி ஆன்லைன் கோர்ஸ் நீங்க வீட்ல இருந்தே வாஸ்துவ கத்துக்கலாம். 4 நாள் வகுப்பு. விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. உங்க ஊர்லயும் இது போல இந்த முனி பாய்ச்சல் உள்ள இடம், வீடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அந்த கதைய கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.